உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் மிராக்கிள்ஸ், நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத விஷயங்கள்லாம் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நாங்கள் ஒரு ரகசியம் சொல்கிறோம். உங்ககிட்ட இருந்து நாங்கள் எதிர்பார்க்குற ஒரு குவாலிட்டி என்ன தெரியுமா? நாம் சொல்கிற விஷயத்த அச்சு பிசகாமல் அப்படியே செய்யணும். அதாவது நாம் எங்கள் கூட கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஒத்துழைப்பு கொடுக்க நீங்கள் ரெடி அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை அடையாளம் காட்ட நாங்களும் ரெடி. தனஞ்சய தந்திரா, சாத்தியமில்லாத அனைத்தையும் சாத்திய கொடுக்கும் வல்லமை கொண்ட ஒரு காற்றை பயன்படுத்தும் தந்திரம் தனஞ்சயன் என்ற காற்று. பயன்படுத்தி பாருங்க. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அற்புதங்களை எல்லாம் உங்க வாழ்க்கையில பார்ப்பீங்க. சிவபுராணத்தில் ஒளிந்துள்ள அற்புதமான யோக ரகசியங்களை பற்றி, அதில் மறைந்துள்ள அற்புதமான சித்த வித்தைகளை பற்றி பெருமான் அருளிய அதே பார்வையில் நாம் தொடர்ந்து பதிவுகளிட்டு வருகிறோம். கடந்த பதிவின் தொடர்ச்சியாக அடுத்த வரியில் என்ன சொல்லியிருக்கிறார்? ஆரா அமுதே அளவிலா பெம்மானே, ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே, நீராய் உருக்கி என் ஆறுயிர் நின்றானே, இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. அதாவது ஆரா அமுதே அளவிலா பெம்மானே, அதோட முடிக்கல. அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய், சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே, ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே, ஈர்த்து எனை ஆட்கொண்ட எந்தை பெருமானே, கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டு உணர்வார்தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே அப்படின்னு ஒரு ரகசியத்தை சொல்றாரு. ஆரா அமுதே அளவிலா பெம்மானே, அதாவது தெவிட்டாத அமுதமே, அளவே இல்லாத பெருமானே. அவனுக்கெல்லாம் அளவே கிடையாது. சின்னவன் பெரியவன்னு சொல்ல முடியாது, இந்த அளவுல இருப்பான்னு சொல்ல முடியாது. அப்படி ஒருத்தன். ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே, நான் அதை கவனிக்கல, இருந்தாலும் அவனுக்குள்ளேயும் இருந்து அவன் ஒளியாக நிற்பவன். அதை பற்றி புரிஞ்சவங்களுக்கும் அவர் ஒளியானவர் தான். அவரை பற்றிய ஞானம் கொஞ்சம் கூட இல்லாதவர்களுக்கும் அவர் ஒளிதான். அப்படி சொல்றார். நீராய் உருக்கி என் ஆறுயிர் நின்றானே, நீரை போல ஒரு ரொம்ப குளுமையாக என் ஆறுயிராக நின்றவன் அவன். நீரினுடைய குளிர்ச்சியை போல என் ஆறுயிர் நின்றவன் அவன். தண்ணியை அந்த இடத்துல எடுத்திருப்பாரு. நம்ம கண் இருக்கு இல்லையா, அதை கிட்டத்தட்ட ஒரு ஐஸ் கட்டிக்கு இணையாக சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட தண்ணீர் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணை சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த இடத்தையும் சொல்றாரு. நீராய் உருக்கி என் ஆறுயிர் நின்றானே, இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. அவனுக்கு இன்பம் துன்பம் இல்லை, ஆனா இன்ப துன்பத்துக்குள்ள அவனும் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய். அன்பருக்கு அன்பனே, யார் ஒருத்தர் அவங்கள அன்பா பார்க்குறாங்களோ அவருக்கு அவனும் அன்பானவன். யாவையுமாய் அல்லையுமாய், எல்லாம் அவன்தான்ப்பா, ஆனால் அவன் இருக்கிறது மட்டும் தெரியாதுப்பா. சோதியனே துன்னிருளே, ரொம்ப பிரகாசமான ஜோதியும் அவன்தான். துன்னிருள், ரொம்ப கடுமையான இருட்டும் அவன்தான். இருட்டுக்கும் அவன்தான் காரணம். அந்த இருட்டை விளக்கக்கூடிய ஜோதிக்கும் அவன்தான் காரணம். தோன்றா பெருமையனே, அதை போல ஒரு பெருமை இனி தோன்றவே முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெருமை அவங்ககிட்ட இருக்குதுங்கிறார். ஒரு ரெக்கார்டு ஒன்று உருவாக்குறோம் அப்படின்னா அந்த ரெக்கார்டை உடைக்கிறதுக்கு இன்னொருத்தர் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஒரு ரெக்கார்டை உடைக்கவே முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் பெருமான் சொல்றாரு, தோன்றாத பெருமையனே, இனிமேல் அதை போல பெருமை உள்ள ஒருத்தன் தோன்றவே முடியாது அப்படிங்கிறார். அப்போ அதுதான் கடைசி கட்ட பெருமை அப்படிங்கிற அளவுக்கு. ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே, அவனுக்கு ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது, நடுவில் வந்தான்னு சொல்ல முடியாது, எதுவுமே கிடையாதுங்கிறார். இதெல்லாம் பிரம்மத்துக்கு தான் பொருந்தும். ஆதியிலிருந்தே அனைத்தையும் படைப்பதற்கு மூலமாக இருந்த பிரம்மத்திற்கு மட்டுமே பொருந்தக்கூடிய வார்த்தை. அவன் ஆதின்னு சொல்ல முடியாது, அந்தமும் சொல்ல முடியாது, நடுவில் வந்தான்னு சொல்ல முடியாது, எதையுமே சொல்ல முடியாதுங்கிறார். ஈர்த்தனை ஆட்கொண்ட எந்தை பெருமானே, அப்படிப்பட்ட ஒருத்தனை பற்றி எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. தெரிஞ்சு அவன் மேலே காதல் ரொம்ப பெருகி போயிடுச்சு. ஈர்த்து என்னை ஆட்கொண்ட, அவனை புரிஞ்ச உடனே
அவன்தான் என்னுடைய முழு சிந்தனையிலையும் இருக்கான், அவன்தான் என்னுடைய முழு வாழ்க்கையிலையும் இருக்கான், அவன்தான் என்னுடைய முழு ஆயுள்லையும் இருக்கான், அதைத்தான் என்னை ஆட்கொண்ட அப்படிங்கிறார். கூர்த்தமை ஞானத்தால் கொண்டு உணர்வார்தம். கூர்த்தனா ரொம்ப கூர்மையான அறிவால, கூர்மையான ஞானத்தால யார் உணர்றாங்களோ, யார் புரிஞ்சிக்கிறாங்களோ, யார் அவரை தெரிஞ்சுக்கிறாங்களோ அவர் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கு அறிய நுண்ணுறவே. யாராவது ஒருத்தர் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோமே, அவங்களுக்குன்னு ஒரு பார்வை இருக்கும், இதுதான் இறைவன் அப்படின்னு. அந்த நோக்கத்தை விட அரிய நோக்கம் கொண்டவன் அவன். இதுதான் இறைவன் கண்டுபிடிச்சிப்பில்ல, அந்த நுணுக்கத்தை விட நுண்ணிய அறிவானவன் அப்படின்னு சொல்றாரு. நான் இப்போ இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா அதை தாண்டி அவன் ரொம்ப பெரிய வேற ஒரு இடத்துல இருக்கிறான்னு சொல்ல வர்றார். அப்போது இந்த இடத்துல நான் இறைவனை உணர்ந்து விட்டேன், நான் இறைவனை உணர்ந்தவன், நான் இறைவனை தெரிந்து கொண்டவன்கிற வார்த்தையெல்லாம் பொய்யாகுது. ஏனென்றால் நீ தெரிந்து கொண்டாய் என்று சொன்னதை விட அவன் வேறொரு பரிமாணத்தில் இருக்கிறான் அப்படின்னு சொல்ல வர்றார். அப்போ நம்மெல்லாம் கடவுளை பார்த்துட்டோம், கடவுள் இப்படித்தான் இருக்கிறாருன்னு அறுதிட்டு சொல்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல சந்தேகம் வருகிறது. ஏனென்றால் பெருமான் சொல்கிறாரு, நீ உணர்ந்த உணர்வை காட்டிலும் அவன் விண்ணொரு கோணத்தில் இருப்பவன். என்ன அழகான ஒரு வார்த்தை பிரயோகம் பாருங்கள். இது நம்ம பெரியவங்களுடைய ஒரு அறிவு, ஞானம் அப்படின்னு கூட சொல்லலாம். மீண்டும் தொடர்வோம். குருவே சரணம்.